எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு காமனாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுற நிமோனியாவை பற்றி பார்க்க போகிறோம். நிமோனியாக்கான ஹோமியோபதிக் மெடிசன்ஸ். நிமோனியானா லங் டிஷ்யூஸ் பாக்டீரியாவாலேயோ இல்லை ஃபங்கஸாலேயோ வைரஸாலேயோ இன்ஃபெக்ட் ஆகி இருக்கிறது தான் நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிமோனியா பேஸ்டாக இன்ஃபெக்ஷன் பேஸ்டாக ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. மற்றபடி நிறைய டைப்ஸ் இருக்குது. ரெண்டாக டிவைட் பண்ணுறது பாக்டீரியா அண்ட் வைரஸ் தான் மெயினாக இருக்கும். பாக்டீரியல் அஃபெக்ஷன் அப்படின்னா சடனாக அவங்களுக்கு வந்துடும். இதே வைரல் அஃபெக்ஷன் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகி கொஞ்சம் இதாக தான் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்கும் வைரல் இன்ஃபெக்ஷன். இப்போ வேர்ல்டு நிமோனியா டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12th நவம்பரை தான் வேர்ல்டு நிமோனியா டேன்னு சொல்லுவாங்க. நிமோனியாவுடைய காசஸ், அதாவது எதனால நிமோனியா வருது அப்படின்னா சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்லிட்டு அது நேச்சராகவே இருக்கும். அது அப்புறம் இம்யூன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் வரும். அப்புறம் க்ரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அதாவது நிறைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டிசீஸாக இருக்கவங்களுக்கும் வரும். அப்புறம் அம்மா குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் ஒழுங்காக கொடுக்காமல் இருக்கும்போது குழந்தைக்கு நிமோனியா வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. பேத்தோபைத்தோசிஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போது ஸ்ட்ரெப்டோகாக்கல் நிமோனியா அந்த பாக்டீரியாவே வச்சுக்கோங்களேன். அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தா அதை அஃபெக்ட் பண்ணும்போது லங்ஸ் இருக்குது. லங்ஸில் ஃபஸ்ட்டு த்ரோட்டில் தான் அஃபெக்ட் பண்ணும். த்ரோட்டில் அஃபெக்ட் பண்ணும்போது ஒரு 2 நாளைக்கு இருக்கும். அப்போ ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட்டு அந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரோட்டில் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள இன்டீரியராக போகும்போது ஃபுல் லங்ஸ்லேயுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகும், பேஷண்ட்ஸ் ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தான் லங்ஸ்னால ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ண முடியும். மிச்சம் இதெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லாக பிளாக்கிங்காக இருக்கும். அதுதான் நிமோனியா அப்படின்னு சொல்கிறோம். நிமோனியாக்கான சிம்டம்ஸ் என்னென்னா ஃபீவர், சில்லு, ஸ்வெட்டு இருக்கும். அப்புறம் பசியின்மை இருக்கும். அப்புறம் பிபி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் ப்ளூரிஃபிக் செஸ்ட் பெயின் ஃபாலோட் பை டீப் ப்ரீத் ஆனதுக்கப்புறம் செஸ்ட் பெயின் இருக்கும். அப்புறம் ஷார்ப்னஸ் ஆஃப் ப்ரீத் இருக்கும். ஒரு 60, அதாவது ஒரு 2 நிமிஷத்தில் 60 தடவைக்கு மேலே ப்ரீத் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கஃப் இருக்கும், ப்ரொடக்டிவ் கஃப் இருக்கும். அப்புறம் பெட்டிக், அதுக்கப்புறம் டயர்டாக இருப்பாங்க. ஜாயிண்ட் பெயின் இருக்கும். ஹெமாப்டைசிஸ் இருக்கும். ஹெமாப்டைசிஸ்னால் ஸ்பூட்டமில் பிளட் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ஸ், செஸ்ட் எக்ஸ்ரே, சிஆர்பி லெவல் 20 mg கீழே இருக்கிறது. அப்புறம் ப்ளூரல் ஃப்ளூயிட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா லங் ப்ளூரா கலெக்ட் பண்ணி அது நார்மலாக இருந்துச்சுன்னா கிளியராகவும் லைட்டாக எல்லோ கலராகவும் இருக்கும். இதே நிமோனியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு மாதிரி ஒரு புகை மூட்டம், அதாவது ஒரு புகை கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ப்ளூரல் எஃப்யூஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்பூட்டம் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பிராங்கோஸ்கோபி மூலியமாக நம்ம நிமோனியாவை கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக இது நிறைய சில்ட்ரன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய சில்ட்ரனை அஃபெக்ட் பண்ணி நிறைய பேர் நம்ம நாட்டில் நிமோனியாவாக தான் இறந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நிமோனியாவை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டிசீஸோடு உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.